நாகராஜன் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். ஐயா நல்லா இருக்கீங்களா? ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தொழில் இல்லாம கஷ்டப்படுறேன். ஒரு தொழில் இருந்தாலும் என்னால போய் நடந்து போய் எனக்கு ஆக்சிடென்ட் முதுகுல ஆக்சிடென்ட் ஆயிட்டாலும் என்னால நடக்க முடியாது. ஆமாங்க சார். மிஷின் வாங்கி கொடுத்தா இதுல வச்சு இந்த அனுபவ ரீதியை இவங்களை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னீங்க. ஐயா நீங்க கேட்ட மாதிரியே மிஷின் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். பார்வை இல்லாம கஷ்டப்படுறதுங்கிறது வேற. ஆனா அதுல போய் தொழில் பண்ண முடிஞ்சு நான் தொழில் பண்றது பணம் இல்லாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வழி வேதனைகள் தான் அதிகமா இருக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாப்பாவோட முகத்துல சிரிப்பை பார்க்கணுங்கிறதுக்காகவும் தான். இப்ப உங்களுக்கு பார்வையினால இதை ஆப்ரேட் பண்றது எப்படின்னு தெரியுமா? கை நிதானம் தான். உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் மாறணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு கஷ்டமா தான் இருக்கும். நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்திருந்தேன். இந்த மிஷின் வாங்கி கொடுத்தா எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதனால இந்த இது வாங்கி கொடுத்துருக்கேன். மிக்க இந்த வாங்கி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு பார்வை இல்லாதவங்க ஒரு 10-15 பழக போறாங்க. அவங்களும் பத்தி வாங்கிப்பாங்க, அவங்களும் இது பண்ணிக்குவாங்க. வாங்க உங்களுக்கு சேல்ஸ் ஆகும், உங்களுக்கு காசு. உங்களோட வாழ்க்கையும் மானமா இருக்கும், அவங்களோட வாழ்க்கையும் மானமா இருக்கும். லைஃப்ல நீங்க இது சாமான் எல்லாமே இருக்கு. அட்டை இது எல்லாமே கேட்டீங்கன்னா 2 சாக்குமே இருக்கு. எல்லாமே உங்களுக்கு தான். இது உள்ள இதெல்லாம் சேர்ந்து வர்றதுதான். நல்லபடியா தொழில தொடங்குங்க. இதுலயே இருக்கு எல்லாமே. ஃபுல்லாவே அதான், அந்த சாக்கு ஃபுல்லாவே அதான். உங்களோட அதே மாதிரி உங்களோட குடும்ப கஷ்டங்களும் நீங்கணும், உங்களோட வறுமையும் போகணும். கண்ணு தெரியாதவன்னா இப்படிதான் அப்படிங்கிற வார்த்தையை நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுறப்ப உதவி சிறப்பி நான் சொல்றது ஒண்ணுதான். கண்ணு தெரியாதவங்கன்னா கையேந்துறாங்க, அந்த அவங்க ஐயோ வருவாங்க காசு கேட்பாங்க அப்படிங்கிற வார்த்தை சுத்தமா மாறணும். கண்ணு தெரியாதவங்க உழைச்சு சம்பாதிக்கிறாங்க, ஏங்க ஒவ்வொருத்தரும் உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பேச்சு என்னைக்கு வருது அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அதை வச்சு நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் உயரத்துக்கு நீங்க வருவீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம். நல்லபடியா தொழில் தொடங்குங்க, நல்லபடியா முன்னுப்பாங்க. எடுத்தோன்னே எந்த பிசினஸ்ல யாராலையும் ஜெயிச்சிட முடியாது. தடைகள் எல்லாமே வரும். எப்ப வந்தாலுமே ஒரு என்ன ஒரு நீங்க ஐயா வந்து என்ன ஒரு மகனா நினைச்சாலும் சரி, நாகராஜன் என்ன கூட பிறந்த தம்பியா நினைச்சாலும் சரி, எல்லாருக்கும் உறுதுணையா நான் இருக்கேன். உதவி செய்யற பெரிய சந்தோஷம் கூட வந்து அண்ணன் தம்பி உதவி பண்ண காலத்துல வந்து நீங்க உதவி செய்ய பெரிய அவசியம். ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு யாரும் கஷ்டப்படக்கூடாது. இருக்கிறவங்க கொடுத்தாதான் இல்லாதவனும் மாறுவான். அதுதான் என்னை பொறுத்தளவுக்கு இந்த வார்த்தை இருக்கிற கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். சந்தோஷமா? இனிமே நீ நல்லா படிச்சிருவியா? மனசுல எந்த கவலைகள் இயக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. சரியா? என்ன ரொம்ப நன்றிண்ணா. எல்லாரும் என்ன டீ இருக்கு சாப்பிட்டு போங்க. ஐயா நன்றி தான். நீங்க வயசானவங்க, நீங்க பெரியவங்க, அவருக்கு உறுதுணையா இருந்து பாத்துக்கோங்க. நம்ம